எந்த இடத்துல அகதியா மாறிட்டு இருக்கான். நாங்க மாறி அவனுக்கு 1300 சம்பளம், நமக்கு 800 சம்பளம் சொந்த இடத்துல. கேட்டா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு புலம்பி போயிருது. கொஞ்சமா யோசிச்சு போடுங்க. கத்திட்டு அலையா தொண்டை தண்ணி கத்த என் கூட்டணி வைக்காம எவனையும் 4 காசு வாங்க. விஜயா நல்லா சொல்ற பாரு, அந்த செத்தால எட்டி பார்க்க மாட்டான் அந்த நாய். விஜய் இருக்கீங்க. ஆமா, அவனால 6 பேர் செத்தது கூட்டணி இல்லாம நானே ராஜா நானே மந்திரிங்கிறான். யாரு? விஜய். அதெல்லாம் சீமான் சொல்லிட்டு நீங்க விஜய் சொல்றீங்க. விஜயம் தான் அப்படிதான். விஜய் அப்படிதான் இருக்கான். அவன் கூட்டணி கூட்டு பார்த்தா அவன் கூட்டணி வரல. அவன் கடைசி பேரு காங்கிரஸ் காலை பிடிச்சி இழுத்து பார்த்தா நான் வர மாட்டேன், டிஎம் கூட போறேன்னு சொல்லி போயிட்டான். அதனால இவரு சீமான் மாதிரி இங்க வந்து நான் வந்து தனியா நிக்கிறேன்னு நின்றுட்டு இருக்காங்க. சீமானம் போட்டு விடுங்க. சும்மா விஜய் பேப்பர்ல போறான் பார்த்து ஏமாந்துருக்கீங்க. வாரம் வந்து சீமானம் போட்டு விடுங்க. ஒரு ஓட்டை ஒழுங்கா போட்டு இருப்பான். அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான். இப்ப இல்லடா அடுத்த வாட்டி அவன் ஆட்சி எடுத்து போவான். சும்மா இருக்க பார்த்தாலே காங்கிரஸ். இதுல வேற விஜய்க்கு என்ன தெரியுது? இதே செத்த வீட்டுக்கு ஒருத்தன் வீட்டுக்கு எத்தி போட்டிருப்பானா? இல்ல ஒரு ரூபா காசு கொடுத்துருப்பான் அவனுக்கு சொல்லுங்க. அவனால கூட்டத்துக்கு 10 பேர் செத்து போறதா மிச்சம். நாளைக்கு சிஎம் வந்து என்னன்னா கொடுத்துல 4 பேர் சாக சகஜம்தாங்க. இதெல்லாம் பெருசா பேசிருக்கேன்னு சொல்லிட்டு அவனால போயிருவான். செத்த இவளை வந்து அழுது நடப்பான். இது வரைக்கும் எத்தனை பேர் அவன் எட்டி பார்த்துருக்கான் விஜய்? எத்தனை பேர்? இது ஆறுதல் சொல்லிருக்கோம் போயிட்டு நேரில் போயிட்டு விஜய் போட்டு பார்ப்போம். மாற்றி போடுவோம். ஏற்காலை பத்திக்கு நின்றுட்டு இருப்பான். ஒரு முன்னாசி கட்டிக்கிட்டு அதில் குத்தி விடுங்க. மாற்றி குத்தி விட்டுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு யார் இருப்பாங்க, யார் போடுவாங்களோ தயவுசெய்து அவனை உட்கார வச்சுட்டு போயிட்டு வாங்க. ஜெயிக்கிறானா இல்லையா? ஓட்டு அதிகமாகனா அடுத்த வாட்டி அவன் தான் வருவாங்க நம்பிக்கை வரும். அடுத்த வாட்டி எல்லாரும் திமுக உட்கார இருப்பாங்க. இன்னும் அதே காங்கிரஸ் டிஎம்கே காங்கிரஸ் பலம் மண்ணல் போடுங்க. நீ போகும்போது கூட்டு கேட்பேன் நானு. நீ இந்த ரோட காசு பண்ணி போகும்போது யாருக்கு போட்டீங்க யாருக்கு போடுங்க சொல்லி ஒழுங்கா போயிட்டு விவசாயம் சேர்ந்து ஒரு குத்திட்டு வரீங்க. அப்புறம் இங்க வந்துட்டு நான் விஜய் குத்துனேன் அடுத்த வாட்டி சீமான் போடலாம் சொல்லிட்டு காய் சொல்றேன். அப்படி நான் நேரம் கடுமையாவும் எனக்கு குத்திடுறாங்க. விவசாயத்துக்கு குத்துறீங்க. அடுத்த வாட்டி விவசாயம் செழிக்கணும்.